ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நேயர்களே. நாம இன்னைக்கு இந்த பதிவுல கன்னிராசி அன்பர்களுக்கு, கன்னிராசி அப்படின்னு சொன்னாலே ரொம்பவுமே சுறுசுறுப்புக்கு சொந்தக்கார நபர்களா நீங்க இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரியுமா? அந்த கிரக நிலைகளால் உங்களோட வாழ்க்கையில இந்த மாதம் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன, அதே போல தாக்கங்கள் எப்படி அமையும், நீங்க சாதகமான விஷயத்தை எப்படி பெறணும், பாதகமான விஷயத்திலிருந்து விடுபட என்ன செய்யணும், இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கன்னிராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் அமையும். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கன்னிராசி அப்படின்னு சொன்னாலே நீங்க வந்துட்டு புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க. இந்த ராசியில உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரங்களுமே இருக்கும். இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே உங்களுடைய சொந்த முயற்சியால செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதே போல எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அதை கச்சிதமா செய்து முடிக்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க. நீங்க ஒரு விஷயத்த முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா கோணங்களையுமே அது சரி வருமா அப்படின்னு அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க. பொதுவாகவே இந்த கன்னிராசிக்காரங்களை சளிப்பூட்டக்கூடியவங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கும். இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா தொண அப்படின்னு பேசி தீத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே கன்னிராசிக்காரங்க எல்லா விஷயத்தையுமே முழுமையா சிந்திச்சு செயல்படக்கூடியவங்க. நீங்க ரொம்பவுமே சுதந்திரமானவங்களா இருப்பீங்க. உங்களுடைய கருத்து எல்லா விஷயத்திலையுமே ஒத்து போகும். நீங்க இதுதான் சரி அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா யாரு சொன்னாலும் பின்வாங்கவே மாட்டீங்க. உங்களுக்கு பிடிச்ச நபர்களா இருந்தா அவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே தயங்காம செய்வீங்க. உங்களுக்கு பிடிக்காத நபர்களா இருந்தா அவங்கள பத்தி கண்டுக்கவும் மாட்டீங்க, அவங்கள பத்தி பெருசா பேசவும் மாட்டீங்க. கன்னிராசி அன்பர்கள் எப்பொழுதுமே எந்த விஷயத்தையுமே நீங்களா முயற்சி செஞ்சு அந்த முயற்சியில வெற்றி பெறும் வரைக்குமே கடினமா உழைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. இயல்பாகவே இந்த கன்னிராசிக்காரங்க நிறைவானவங்களா இருப்பாங்க. இந்த கடன் வாங்குற விஷயம் பிடிக்கவே பிடிக்காது. ஏதாவது அவசரத்துக்கு ஒரு கொஞ்சம் பணம் யார்ட்டையாச்சும் கடன் வாங்கிட்டா கூட அதை திருப்பி கொடுக்குற வரைக்கும் மனசு போட்டு துருன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதை கொடுத்தாதான் மனசே நிறைவானதா இருக்கும். கடன் வாங்குற விஷயம் பிடிக்காது. பெரும்பாலும் நீங்க கடன் கொடுக்கறதுக்கே கொஞ்சம் தயக்கம் காட்டக்கூடிய நபர்களாக தான் இருப்பீங்க. ஆனா உதவி அப்படின்னு கேட்டா தயங்காம செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. எல்லோருக்கிட்டையுமே பிரியமானவங்களாவும் இருப்பீங்க. எல்லா விதத்திலையுமே கன்னிராசி அன்பர்கள் சிறப்பான நல்ல குணங்கள் பெற்றவங்க. ஏன்னா உங்களுக்கு அதிபதி புதன் பகவானா இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே உங்களுடைய முடிவு அப்படிங்கிறது நல்லா இருக்கும். ஆனா இப்படி இருந்தாலுமே உங்களோட வாழ்க்கையில சில இன்னல்கள், கஷ்டங்கள் உங்களை துரத்திட்டே இருக்கும். எல்லாருக்கும் எல்லா விதத்திலுமே நன்மையை மட்டுமே தரக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? ஆனாலும் தீர்ந்திருக்காது இல்லையா நிறைய பிரச்சனை. அது தீரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த கட்டாயம் கடைபிடிங்க, நன்மை உண்டாகும். அது என்ன அப்படின்னு பார்த்தா, புதன்கிழமையில ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாட்சி வழிபட்டு வருவதன் மூலம் எல்லாவித நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். மன தைரியம் அதிகரிக்கும். அதிர்ஷ்டம் கூடி வர ஆஞ்சநேயர் உங்களுக்கு உறுதுணையா இருப்பார். இந்த ஒரு வழிபாட்டு முறையை தொடர்ந்து செஞ்சுட்டு பாருங்க. கூடிய விரைவில் நன்மை பெறுவது நீங்க கண்கூடா காண முடியும். புதன் ராசி அதிபதி. புதன்கிழமையில ஆஞ்சநேயருக்கு இந்த வெண்ணெய் சாற்றி வழிபட்டு வருவதன் மூலம் காரிய தடைகள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம், சுபிட்சம் உங்களோட வாழ்க்கையில உருவாகும். ஆஞ்சநேயர் அருளால் எல்லாவித நன்மைகளுமே நீங்க பெற்றிடுங்க. உங்களுக்கு ஆஞ்சநேயர் பிடிக்கும் என்றாலும் ஜெய் ஆஞ்சநேயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறைக்காம பதிவிடவும் செய்யுங்க. ஆஞ்சநேயரின் அருளால் எல்லாவித நன்மைகளுமே உங்களுக்கு கூடிய விரைவில் உங்களை வந்தடைய நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். சரி, இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு தெரியுமா? இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பயன்கள், சாதகம் என்ன பாதகம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வாங்க நாம இப்ப தொடர்ந்து பார்க்கலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உடல் ஆரோக்கியம் மற்றும் உங்களுடைய உறவுகள், வேலை விஷயத்துல நீங்க ரொம்பவுமே கவனமா தான் இருக்கணும். எந்த ஒரு வேலையா இருந்தாலுமே மற்றவங்களை நம்பி விடாம நீங்களா உங்களுடைய சொந்த முயற்சியில முன் நின்று செஞ்சு முடிக்கிறது நல்லது. பொறுப்புகளை தட்டி கலைக்காம செயல்படுறது ரொம்பவுமே நல்லது. குறிப்பா கூட்டு வியாபாரம் செய்யறவங்களா இருந்தீங்கன்னா அந்த வியாபாரத்துல பண விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும். எந்த ஒரு திட்டத்திலையுமே நீங்க சேர்றதுக்கு முன்னாடி அந்த திட்டத்துல இருக்கக்கூடிய விதிமுறைகளை எல்லாமே படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுறது நல்லது. இல்லைன்னா ஏதாவது பிரச்சனைகள் இதன் மூலம் வரக்கூடும். அதனாலதான் கவனமா படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்றோம்.
அதே போல இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்தை நீங்க நல்லா வச்சுக்கணும். உணவு விஷயத்துல கவனம் செலுத்தினா நல்லது. குடும்பத்துல தவறான புரிதல் காரணமா உங்களுடைய உறவினர்களுடன் ஏதாச்சும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வரலாம். குடும்பத்தில் உள்ள பெரியவங்க அதை சரி செஞ்சிருவாங்க, கவலைப்படாதீங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போறதும் குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலையை கொடுக்கும். மாதத்தின் நடுப்பகுதியில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா மாறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. வீட்லயும் சரி வேலையிலும் சரி உங்க கூட இருக்கிறவங்க எல்லோருமே உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. உங்களோட வேலையில நீங்க நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். மாத இறுதியில வேலை சம்பந்தமா செய்யக்கூடிய பயணம் அப்படிங்கிறது சந்தோஷமாகவும் லாபம் நிறைந்ததாகவும் மாறும். வேலை செய்யறவங்களுக்கு இந்த சமயத்துல கூடுதலா வருமானம் வந்து சேரும். முக்கியமான ஒரு விஷயங்க கன்னிராசி அன்பர்களுக்கு, உங்களுடைய காதல் உறவு அப்படிங்கிறது வலுவடைந்து காணப்படும். காதலர்கள் இடையில் நம்பிக்கை அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாய் மாறும். உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் சந்தோஷமான நேரத்தை நீங்க செலவிடுவதற்கான வாய்ப்பு உண்டாகும். ஆனா வீட்டில் உள்ள வயதானவர்களின் உடல் நிலையில நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்பப்போ சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரலாம். அந்த மாதிரி வரும் பொழுது நீங்க உடனடியா மருத்துவரை அணுகி மருத்துவம் பார்த்துக்கிறது நல்லது. இந்த மாதம் உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில உத்திரம், அஸ்தம், சித்திரை 3 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா? உங்களுக்கு ரணருண ரோகஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரனும் பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க. தொழில் ஸ்தானத்துல குரு இருக்காரு. லாபஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும், அயன சைன போகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு. இந்த கிரக நிலைகளால் உண்டாகக்கூடிய பலன்கள் இன்னும் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, எப்பவுமே சாதுரியமா பேசி சகல காரியத்தையுமே சாதிக்கக்கூடியவங்க தான் நீங்க. உங்களோட உழைப்பால உயரணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்க நீங்க. இந்த மாதம் உங்களுக்கு இதுவரைக்கும் நிறைய எதிர்ப்புகளை சந்திச்சிருப்பீங்க. இந்த எதிர்ப்புகள் பெரும் மனசஞ்சலத்தை கொடுத்திருக்கும். ஆனா இப்பொழுது இந்த மாதம் பார்த்தா அந்த எதிர்ப்புகள் எல்லாமே உங்களை விட்டு விலகி ஓடக்கூடிய வாய்ப்பை கொண்டு வந்து கொடுத்திருக்கு. இந்த மாதம் எதிர்ப்புகள் எல்லாம் அகலும். பகை விலகி எந்த ஒரு விஷயத்திலுமே வெற்றி உண்டாகும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தகராறுகள் வழக்குகள் சாதகமான போக்கு கொடுக்கும். நன்மை தீமைகளை பத்தி கவலைப்படாம எந்த ஒரு விஷயத்தையுமே துணிச்சலா செஞ்சு முடிச்சு காட்ட போறீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மை வரும்னு சொன்னோம் இல்லையா? அதே போல உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த அலைச்சல் வந்துச்சுன்னா அதை பெருசா எடுத்துக்காம கொஞ்சம் கவனமா உங்களோட பணிகள்ல கண்ணும் கருத்துமா செயல்படணும். அப்படி இருந்தா எடுத்த காரியத்தை நீங்க வெற்றியா முடிச்சு காட்டுவீங்க. உங்களோட எண்ணப்படி எல்லாமே நல்லதா நடக்கும். உங்களுடைய தொழில் வியாபாரத்துல போட்டிகள் இருந்தா இப்பொழுது போட்டிகள் குறைந்து காணப்படும். உங்களுடைய செயல்களுக்கு தடை ஏற்படுத்தியவங்களே தாமா விலகிடுவாங்க. இதன் மூலம் பணவரத்து சீரா இருக்கும். தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சிகள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். குடும்பத்தில இருந்து வந்த மன வருத்தங்களுமே மாறிடும். சுமூகமான நிலை உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி இப்பொழுது குறைந்திடும். வீட்டில சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். திருமண முயற்சி கைகூடும். உங்களுடைய பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும். பெண்களுக்கு சாதகமா பாதகத்தை பத்தி கவலைப்படாம நீங்க எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலா செஞ்சீங்கன்னா நன்மை இருக்கும். உங்களுக்குமே எதிர்ப்புகள் விலகும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பேச்சு திறமையால் காரியங்களை சாதகமா செஞ்சு முடிக்க போறீங்க. அலைச்சல்கள் இப்பொழுது குறைந்து காணப்படும். திடீர் பயணங்கள் செல்லும் வாய்ப்பு வரும். வீண் வாக்குவாதத்தை மட்டும் நீங்க தவிர்ப்பது நல்லது. காரிய தாமதம் ஏற்பட்டாலுமே இறுதியில உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் தடையின்றி நடக்கும். எதிர்ப்புகள் மறையும். பகை பாராட்டியவங்க கூட பகையை மறைந்து உங்ககிட்ட இந்த மாதம் நட்புக்கரம் நீட்ட போறாங்க. நீண்ட நாட்களா இருந்து வந்த பிரச்சனைகள் இப்பொழுது குறைய போகுது. மனதுல உறுதி அதிகரிக்கும். மாணவர்களுக்குமே போட்டிகள் குறைந்து காணப்படும். எதிலுமே வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இப்பொழுது வரும். கல்வியில சிறப்பான முன்னேற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வேலை விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கண்ணும் கருத்துமா செயல்பட்டா நல்லது. உறவினர்கள் மற்றும் குடும்பத்துல ஏதாவது சண்டை சச்சரவுகள் வரும் பொழுது கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போறது ரொம்பவுமே நல்லது. பெரும்பாலும் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சாதகமான வாய்ப்புகள் அனைத்து விஷயத்திலையுமே அமையும். அந்த சாதகமான வாய்ப்புகள் வரும் பொழுது பயன்படுத்திக்கிட்டு நீங்க முன்னேறுவதற்கான வழியை பார்க்கணும். வரக்கூடிய வாய்ப்புகளை எல்லாமே சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா நன்மைகளை பெற முடியும். கோவப்படுறதை குறைச்சிக்கிட்டே கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போனா எல்லாவித நன்மைகளையுமே இந்த மாதம் நீங்க பெற முடியும். அனுமனின் அருளால் எல்லாவித நன்மைகளும் கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்கு நாங்க சொல்லிக்கிறோம்.
என்ன நேயர்களே, இந்த பதிவை நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.